சலாமுன் அலைக்கும். 7வது அத்தியாயத்துல 89வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம். அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். எங்களுடைய இரட்சகரின் அறிவு எல்லா பொருட்களையும் சூழ்ந்துள்ளது அப்படின்னு சொல்றாங்க ஒரு நம்பிக்கையாளர்கள். அல்லாவும் சொல்றாரு, வானம் பூமி ஆகியவற்றின் எல்லாத்திலுமே அல்லாவுடைய அறிவு இருக்கு. நம்ம பொறுத்த வரைக்கும் நமக்கு அல்லாஹ் கற்றுத்தந்தவற்றை தவிர எந்த அறிவும் நமக்கு இல்லை. அப்படி மலக்குகள் சொல்றாங்கல்ல, அது போலதான் அது. நமக்கு அல்லாஹ் கற்றுத்தந்தவற்றை தவிர எந்த அறிவுமே கிடையாது. உண்மையிலே நமக்கு நல்ல உண்மையான ஒரு சரணடைந்தவர் நம்பிக்கையாளர் அதை அறிஞ்சு வச்சிருப்பாரு. எல்லாம் கற்றுத்தராம நமக்கு எந்த அறிவும் இல்லை அப்படிங்கிறத. இந்த அறிவுங்கிறது மனுஷனுக்கு ஒரு கொடுக்கப்பட்டது, ஒரு வரம்புக்குட்பட்டு தான் இருக்கு. அதை நம்ம பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய அறிவு எல்லையற்றதாக இருக்கு. அவருடைய வார்த்தை முழு உண்மையானதா இருக்கு. அவருடைய தீர்ப்பு ஒரு முழுமையான நீதி கொண்டதா இருக்கு. அவருடைய அறிவுரை சிறந்த வழிகாட்டலா இருக்கு. அறிவை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ்வுடைய அந்த நாலேஜ் இருக்குமா, ஞானம் என்பது எல்லையற்றதா இருக்கு. அதுக்கு உதாரணமாக தான் நம்ம அதை பார்க்கிறோம். 18வது அத்தியாயத்தின் 109வது வசனத்துல அது அல்லாஹ்வுடைய அறிவு எல்லையற்றது அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் தான் அது சொல்றாரு. என்ன சொல்றாரு, அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை 7 கடல் மையா இருந்தாலும் சரி, மரமெல்லாம் பேனாவாக இருந்தாலும் சரி, அது போல ஒரு மடங்கு எக்ஸ்ட்ரா இருந்தாலும் சரி, ஒரு சின்ன பேனா எடுத்து அதுல ஒரு மரத்தையெல்லாம் எடுத்து ஒரு சின்ன சின்ன பேனாவை ஆக்கி அந்த பேனாவுல கடல் எல்லாம் மையாக்கி அதுல ஊத்தி எழுதுனா அது எழுத முடியுமா? சுபஹானல்லாஹ். என்ன சொல்றது, சுபஹானல்லாஹ். அல்லாஹு ஜப்பார், வல்லமை கொண்டவர். நம்மளால முடியாது. அப்படியே எழுதி இன்னொன்னு நீ எழுதினாலும் என் வார்த்தை தீர்ந்து போகாதுன்னு தான் சொல்றாரு. தீர்ந்து போயிருன்னு சொல்லல. நீ ஒரு மடங்கு நீ போட்டு அதே மாதிரி எழுதினாலும் தீர்ந்து போகாது. அல்லாஹ்வுடைய அறிவு ஞானம்ங்கிறது எல்லையற்றதாக இருக்கு. அவருடைய வார்த்தையானது சத்தியம் மற்றும் நீதத்தால் முழுமையடைந்ததாக இருக்கு. அவருடைய வார்த்தை சத்தியமானதா இருக்கு, நீதமானதா இருக்கு. அதுல எந்த கலப்பும் இருக்காது, பொய் இருக்காது, மோசம் இருக்காது, எதுவுமே இருக்காது. அதுல சத்தியம் இருக்கும், நீதம் இருக்கும், ஒரு துளி அனிதம் கூட இருக்காது. சில விஷயங்களை நம்ம உலகத்துல பாக்குறோம். ஒரு உதாரணத்துக்கு நம்ம அடிக்கடி பாக்குறோம், ஒரு சிறு குழந்தைகள் பாலியல் வன்முறைக்கு ஆளாகிறத. இது நம்ம படிக்கும் பொழுது இதுங்கும் பொழுது நம்மளுடைய உணர்வுகள் எவ்வளவு இதா இருக்கு, கொதிக்குது பாத்தீங்களா? என்ன அதை நம்ப மறுப்பவர்கள்லாம் சொல்லுவாங்க, என்ன கடவுள் எவ்வளவு அநியாயம் பண்றாரு அப்படிங்கிறது. ஆனா அதுல நீதம் இருக்கு. நம்ம மனசு ஒத்துக்கிறதா? நினைச்சு பாருங்க, இப்படி ஒரு அநியாயம் அக்கிரமம் நடக்குது, அதுல என்ன நீதி அப்படின்னு. ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கு பாத்தீங்களா நம்ம அகந்தைக்கு ஏற்றுக்கொள்றது. ஆனா எல்லாம் யாருக்குமே அநீதம் இழைக்கிறது இல்லைங்கிறது, நீதிமானாக இருக்கிறார். அவருடைய தீர்ப்பு நீதியா இருக்கு. நமக்கு இந்த நம்மளுடைய அகந்தைக்கு இதை ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு விஷயம்தான். ரொம்ப கடினமானது அது. நம்ம புரிந்து கொள்ள முடியாது. புரிந்து கொண்டா நம்ம ஒப்புக்கொள்வோம். புரிந்து கொள்ள முடியாது. ஆனா பொய்ன்னு சொல்லிடக்கூடாது, இது அநியாயம் என்று சொல்லிடக்கூடாது. நம்ம புரியுற வரைக்கும் பொறுமையா இருப்போம். நம்ம இங்க பாயிண்ட்டுக்கு வருவோம். அல்லாஹ்வுடைய அறிவு எல்லையற்றதா இருக்கு. அவருடைய வார்த்தை முழு உண்மையானதாக இருக்கு. அவருடைய தீர்ப்பு நீதியானதா இருக்கு, சிறந்த வழிகாட்டலா இருக்கு. அவருடைய வார்த்தைகள்
முடிவுறது அதான் சொல்றாரு, அவருடைய வார்த்தைகள் முடிவதற்கு முன் கடல் முடிந்து விடும். கடல் காலியா போயிருங்கிறாங்க. 18வது அத்தியாயத்து 109வது வசனத்துல பார்க்கிறோம். அவ உம்முடைய ரட்சகரின் வார்த்தையானது சத்தியம் மற்றும் நீதத்தால் முழுமையடைந்ததாக உள்ளதுன்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றாரு, அவருடைய வார்த்தைகளை எந்த ஒன்றும் மாற்றி விடாதிருக்க வேண்டும். நமக்கு சொல்றாரு, நீங்க அவருடைய வார்த்தைகளை நீங்க பயன்படுத்துறீங்க, யூஸ் பண்றீங்க, கேட்குறீங்க, உங்களுக்கு இன்னொரு ஒரு சிந்தனை இன்னொன்னு வந்து இதை மாத்திரக்கூடாது. அப்ப மாத்துறாங்க. உலகத்துல நம்ம பாக்குறோம்ல, அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை மாற்றி விடுவாங்கல்ல. நம்ம நம்ம அந்த அஹ், பழைய நம்பிக்கையில இருக்கும் பொழுது நம்ம அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை மாற்றிட்டோம். நம்ம இதை விட அது பெஸ்ட், இதுதான் சிறப்பு, இதைத்தான் உயரத்தை தூக்கி வைக்கணும், இதாமே அப்படின்னு நம்ம அல்லாஹ்வுடைய மாற்றி அதை தூக்கி மேல வச்சிருந்தோம். அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை நாம் உயர்த்தி பிடிக்க வேண்டும் சொல்றாரு அல்லாஹ். நம்முடைய இரட்சகரின் வார்த்தையானது சத்தியம் மற்றும் நீதத்தால் இருக்குது. அல்லாஹ்வுடைய அறிவு என்னுடைய அந்த அதுக்கு எல்லையற்ற இது, அதுக்கு எல்லையே இல்லைங்கிறது தான் அந்த 18வது அத்தியாயத்துல நம்ம பார்க்கிறோம். அவருடைய வார்த்தைகள் முடிவு இருக்குல்ல, கடல் முடிஞ்சு போயிடும் அப்படிங்கிறாரு. ஆனா மனிதனுக்கு வந்து அப்படி கிடையாது. எல்லாம் கற்றுக் கொடுத்தாதான் உண்டு. அல்லாஹ்வுடைய கற்றுக் கொடுத்த அந்த வரம்புக்குள் மட்டும்தான் நம்மளால இருக்க முடியும். சொல்றாரு, இந்த போதனைகளை நீர் பலமாக உயர்த்தி பிடிக்க வேண்டும். இந்த போதனைகளை நீர் பலமாக உயர்த்தி பிடிக்க வேண்டும். மேலும் அவற்றை உயர்த்தி பிடிக்கும்படி உம்முடைய சமூகத்தாரையும் தூண்டுவீராக. இவையே மிகச்சிறந்த போதனைகளாகும் சொல்றார். அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை எந்த ஒன்றும் மாற்றி விடாது இருக்க வேண்டும், மாற்றிடக்கூடாது. ஏன்னா இந்த போதனையை நம்ம உயர்த்தி பிடிக்கணும். உயர்த்தி பிடிக்கும்படி நம்முடைய சமூகத்தாரை தூண்டவும் செய்யணும். ஏன்னா இவையே மிகச்சிறந்த போதனைங்கிறார் அல்லாஹ். அப்ப அல்லாஹ்வுடைய வார்த்தைகளானது நீதத்தாலும் சத்தியத்தாலும் உண்மையாலும் வழிகாட்டலை கொண்டதாகவும் இருக்கக்கூடிய அந்த வார்த்தைய வேற ஒரு விஷயத்துக்காக நம்ம மாத்திரக்கூடாது. அந்த வார்த்தைகளை, அந்த போதனைகளை நம்ம உயர்த்தி பிடிக்கணும். அதைத்தான் மற்றவங்களுக்கு நம்ம சொல்லணும். ஏன்னா அதுதான் சிறந்த போதனையாக இருக்கு. நம்மளாம் பாருங்க, அந்த சிறந்த போதனை குர்ஆன் தான் சிறந்த போதனை. எல்லாம் சொல்றாரு, என்னுடைய நாட்டத்திற்கு ஏற்ப மற்ற அனைவராலும் தர்க்கித்துக் கொள்ளப்பட்ட விஷயம் என்ன? அல்லாவா அல்லாவோட உண்ணோனா? அதானே அல்லாஹ் சொல்றாரு, அல்லாஹ் தன்னுடைய நாட்டத்திற்கேற்ப மற்ற அனைவராலும் தர்க்கித்துக் கொள்ளப்பட்ட சத்தியத்தின்பால் நம்பிக்கை கொண்டவர்களை வழி நடத்துகின்றார். நேர்வழியை நாடுகின்ற எவரையும் அல்லாஹ் வழி நடத்துகின்றார். சொல்றாரு, தன்னுடைய நாட்டத்திற்கேற்ப மற்ற அனைவராலும் தர்க்கித்துக் கொள்ளப்பட்ட சத்தியத்தின்பால் நம்பிக்கை கொண்டவர்களை அல்லாஹ் வழி நடத்துறாரு. நாமள அல்லாஹ் நாம் அனைவரையும் மற்ற அனைவராலும் தர்க்கிக் கொள்ளப்பட்ட அந்த சத்தியத்தை தான் அவங்க தர்க்கம் பண்ணாங்க. நம்பிக்கை கொண்டவர்களை பொறுத்த வரைக்கும் சத்தியத்தை தர்க்கமே பண்ண மாட்டாங்கன்னு சொல்றாரு. 11வது அத்தியாயத்துல நம்ம பார்க்கிறோம். சத்தியம் என்பது என்னன்னா, இங்க நம்ம பார்க்கிறோம், கடவுள் மட்டும்தான் சக்திக்குரியவர் என்பதுதான் சத்தியம். கடவுளை தவிர வேறு எந்த ஒன்றுக்கும் சக்தி இல்லை. அதுல அந்த சத்தியத்துல எந்த தர்க்கமுமே கிடையாது. அந்த குர்ஆன் அதைத்தான் நமக்கு கற்றுக் கொடுக்குது. அந்த போதனை தான் நமக்கு கற்றுக் கொடுக்குது. காட் அலோன், அதுதான் மிகச்சிறந்த போதனை. இந்த போதனையை நாம் பலமாக பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும். இந்த போதனையை நாம் உயர்த்தி பிடிக்க வேண்டும். இந்த போதனையை நாம நம்முடைய சமூகத்தாருக்கும் கூறி அவர்களை தூண்ட வேண்டும். இதுதான் அல்லாஹ்வுடைய
கட்டளையாக இருக்கு, சிறந்த போதனையாக இருக்கு. ஸ்ட்ரிக்ட். அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை நாம என்ன செய்யறோமோ அதை நாம ஸ்ட்ரிக்டா செய்யணும். நம்மளால இயன்றதை நம்ம செய்யறோம். அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை நாம பின்பற்று வரும்போது அதை நம்ம ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணணும். அப்படி சொல்றாருல, உங்களுடைய கைகளை முழங்கை வரைக்கும் கணுக்கால் வரைக்கும் அதை ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்றதுங்கிறது. ஏன்னா அல்லாஹ்வுடைய வார்த்தை தான் சத்தியமானது, அல்லாஹ்வுடைய வார்த்தை தான் சிறந்த போதனையா இருக்கு. நீதம் இருக்கு அதுல கூட. ஏன் முழங்கை வரைக்கும் கழுவணும்? என்ன முழங்கைக்கு மேல கழுவுனா என்ன? அதுல கூட ஒரு நீதி இருக்கு. அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் நீதமானது. நாம எதுக்கு நம்ம இதை இப்படி ஃபாலோ பண்ணணும்? ஏன்னா அதான் சொல்றாரு, மனிதர்களே உங்களுடைய இரட்சகரிடமிருந்து இந்த தூதர் சத்தியத்துடன் உங்களிடம் வந்துள்ளார். ஆகவே உங்களுடைய சொந்த நலனுக்காக நீங்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டும். அந்த சத்தியத்தை கொண்டு வந்திருக்கிறார் பாருங்க தூதரானவர். அவருடைய இரட்சகரிடமிருந்து நம்மை போன்ற மனிதர்களுக்கு. எதற்காக? நம்மளுடைய சொந்த நலனுக்காக. ஆக அதுல நம்பிக்கை கொள்ளணும். அந்த வார்த்தைகள் சத்தியம், அந்த வார்த்தைகளின் மீது நாம் நம்பிக்கை கொண்டு அந்த வார்த்தைகளை நாம் ஃபாலோ பண்ண வேணும். அதை எந்த ஒன்று மாற்றி விடாது இருக்க வேண்டும். கவனமா இருக்கணும். நம்ம கடவுளுக்கே மார்க்கத்தை கற்றுக் கொடுத்து விடக்கூடாது. இதை விட நம்ம சிறப்பா இது நல்லா இருக்கே, இதை செய்வோம். அப்படிதான் மனிதர்கள் ஹதீசுகளை பின்பற்றினதெல்லாம். அது கடவுளுக்கே மார்க்கத்தை கற்றுக் கொடுக்கிறது. எனக்கே நீங்க என்னுடைய மார்க்கத்தை கற்றுக் கொடுக்குறீங்களான்னு கேட்கிறாரு அல்லாஹ். அதான் அவன்தான் இதை விட இது அப்படிங்கிறான்ல, சிறப்பு அப்படிங்கிறான்ல. அது அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை, மார்க்கம் என்னுடையதுங்கிறாரு. கேட்கிறாரு அல்லாஹ், எவருடைய கூற்றுக்கள் அல்லாஹ்வுடையதை விடவும் அதிகம் உண்மை நிறைந்தது? யாரு? எவன் சொல்றது? கேட்கிறாரு. எவர் சொல்லக்கூடிய கூற்றுகள்? உலகத்துல இத்தனை கோடி மக்கள், இறந்து போன மக்கள், இனி வரப்போற மக்கள் எல்லாரும் பேசுறது இருக்க, என்னை விட அது உண்மை நிறைந்ததா இருக்குமா? நாமளே நம்ம பேசுனதை திருப்பி சொல்ல முடியாது சரியா. அல்லாஹ் சொல்றாரு, சத்தியமான இந்த வரலாற்றை நாம் உமக்கு விவரிக்கின்றோம் பல இடங்கள சொல்றாரு. அது அங்க என்ன நடந்துச்சு? அது அப்படியே பாரோட வரலாறு, மோசஸுடைய வரலாறு, ஜோசப்புடைய வரலாறு, ஆபிரகாமுடைய வரலாறு, அப்படி அதான் அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை விட அதிக உண்மை நிறைந்தது ஏன் அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப அப்பேற்பட்ட அதிக உண்மை நிறைந்த அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை நாம் பின்பற்றும் பொழுது அவர் என்ன கொடுத்திருக்கிறாரோ, நம்முடைய நலனுக்காக கடவுள் என்ன நமக்கு கொடுத்திருக்கின்றாரோ அதான் நாம பின்பற்ற வேண்டும். அதுதான் நம்மளுடைய நலனுக்கு, நம்மளுடைய ஆன்மாவிற்கு நலனாக இருக்குது. இன்னும் கூட சொல்றாரு, அல்லாஹ்வுடைய இதை விடவும் எவருடைய விவரிப்பு அதிகம் உண்மை நிறைந்தது அப்படின்னு கேட்கிறாரு. என்னுடைய கூற்றை விட அதிக உண்மை நிறைந்தது எதுன்னு கேட்கறது போல, என்னுடையதை விட எவருடைய விவரிப்பு அதிக உண்மை நிறைந்தது? அதுல இருக்கா, இதுல இருக்கா, இதுல இருக்கா? வரலாறுகள் எவ்வளவோ எழுதுறாங்க, சொல்றாங்க இல்லையா? பாக்குறோம் நம்ம. அல்லாஹ்வுடையதை விடவும் எவருடைய விவரிப்பு அதிகம் உண்மை நிறைந்தது? எவருடைய விவரிப்பும் உண்மை நிறைந்தது இல்லை. எல்லாம் கேட்கிறாரு, நம்மளை பார்த்து சொல்றாரு, நீர் ஒருபோதும் அறிந்திராதவற்றை நான் உனக்கு கற்றுக் கொடுத்திருக்கேன் அப்படிங்கிறாரு. ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு நாளும் நம்ம கற்றுக்கொள்றோம் பாருங்க. நம்ம உடல் நலம் சார்ந்து, நம்முடைய மனநலம் சார்ந்து, இல்லையா? ரெண்டு தான். ஒரு ஆன்மான்னு எடுத்துக்கிட்டோமாக நம்மளுடைய உடல் நலம், நம்முடைய மனநலம் சார்ந்து ஒவ்வொரு நாளும் நாம் எவ்வளவு அதிகமா நம்ம கற்றுக்கொள்றோம் பாத்தீங்களா? எப்ப நமக்கு அந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் அதிகமாக அல்லாஹ் கற்றுக் கொடுக்கக்கூடியவரா இருக்கிறாரு? நீங்க எப்ப நன்றி செலுத்துறீங்களோ அப்பதான். இல்லாட்டி அதிகம் கிடைக்கவே கிடைக்காது.
அந்த லெவல் அங்கேயே நின்றும். அது ஒரு தடவை அல்லாஹ் கொடுக்குறாரு, அல்லாஹ் தானே முன் வந்து உங்களுக்கு கொடுக்குறாரு, நீங்க நன்றி செலுத்தினாலும் அவ்வளவுதான் போச்சு. ஒரு தடவை நன்றி செலுத்துனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கொடுப்பாரு. அதுக்கு தெரிஞ்சுக்கிட்டு அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு செலுத்துனீங்கன்னா அதுக்கு இன்னும் கொடுப்பாரு. கடவுளுடைய வார்த்தைகள், கடவுள் அவரு எவ்வளவு சொல்றது பைபிள் கூட சொல்லும். அதை நீங்கள் கர்த்தர் எவ்வளவு நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் அப்படின்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கணும். அல்லாவுடைய வார்த்தைகளை, அல்லாவுடைய கூற்றுக்களை நாம செய்து அதை நம்ம ருசிச்சு பார்க்கணும். ருசிக்காதவங்களுக்கு தான் போர் அடிக்கும், எரிச்சல் வரும், தொடர்ந்து கடவுள் மட்டும் என்று இருக்க முடியாது. ருசித்து பாருங்கள். அல்லாவுடைய வார்த்தைகள் அவ்வளவுதான். அதிகம் அதிகம் வேண்டும் என்பவர்களுக்கு தான், நன்றி செலுத்தக்கூடியவர்களுக்கு தான் அதிகம் கிடைக்குது. அவங்க அதிகம் ருசிக்கிறாங்க. அப்ப நம்ம ஒவ்வொரு தடவையும் இன்னும் அதிகமாக நம்ம கற்றுக்கொள்றோம். நாம் இன்னும் ஒருபோதும் அறிந்திராதவற்றையெல்லாம் நம்ம கற்றுக்கொள்வோம். எந்த ஒரு சின்ன விஷயத்திலையும் நீங்க நமக்கு எதுவுமே தெரியாது, ஆனா நன்றி செலுத்தி பாருங்க, அல்லாஹ் அதுல கற்றுக் கொடுப்பாரு. அத அப்புறம் அது நம்ம அந்த மகிழ்ச்சியில நம்ம அதுக்கு ஒரு நன்றி செலுத்துவோம். அப்புறம் அதுக்கு இன்னும் அப்படியே ஒண்ணு அனுபவிக்கலாம். நன்றி 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 தான் உங்களுக்கு அதிகப்படுத்தக்கூடியதாக இருக்கும். அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை விட கடவுளுடையதை விடவும் எவருடைய விவரிப்பு அதிகம் உண்மை நிறைந்தது? அது உங்களுடைய விருப்பத்திற்கோ அல்லது வேதத்துடைய மக்களின் விருப்பத்திற்கோ ஒப்பாக இல்லை, என்னுடைய விருப்பத்துக்கு அப்படிங்கிறார் அல்லாஹ். இப்படி இருந்திருக்கலாமே, அப்படி இருந்திருக்கலாமே. முகமது நபிய எதிரணியினர் படாத பாடுபடுத்துறாங்க. ஒரு நாம் உண்மை கொஞ்சம் ஸ்திரப்படுத்தி வைத்திருக்கலாம், நீங்க ஒரு சிறிதேனும் அவர்கள் பக்கம் சாய்ந்திருக்க கூடுங்கிறார். என்ன சொல்றாங்க? இத சொல்லாத, அத சொல்லாத, இதை இப்படி சொல்லு, இதை அப்படி பண்ணு. அதான் சொல்ல, வேதத்தையுடைய மக்களின் விருப்பத்திற்கோ அல்லது உங்களுடைய விருப்பத்திற்கோ ஒப்பானது இல்ல, என்னுடையது அப்படிங்கிறார். என்னுடைய விருப்பத்திற்கு, என்னுடைய மார்க்கம் என்னுடைய விருப்பத்திற்கு. எவ்வளவு அட்ஜஸ்ட் பண்ண சொல்றாங்க தெரியுமா முகமது நபிய? வசனம் அதை எடுத்து படிச்சு அதெல்லாம் ஆழமா இருக்கும் உள்ள. நம்ம அதை போய் பார்த்தோம்னா அது உள்ளுக்குள்ள அப்படி அதான் சொல்றாருல, 7 கடலை மையாக்கி இன்னொரு தடவை 7 கடலையும் கொடுத்து அப்பயும் தீர்ந்து போகாது. அவ்வளவு ஆழமா இருக்குது. அது படிச்சு 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 பார்த்து கேட்டு நன்றி செலுத்தும் பொழுதுதான் அதை கற்றுக்கொள்ள முடியும். அவ்வளவு ஆழமான அந்த வார்த்தைகள் அல்லாஹ்வுடைய விருப்பத்திற்கு ஒப்ப இருக்குது. அது நம்முடைய விருப்பத்திற்கு ஒப்பானது இல்லை. எல்லாம் சொல்றாரு, உண்மையிலேயே மிகச்சிறந்தது என்ன தெரியுமா? சொல்றாரு, உண்மையில் மிகச்சிறந்த அறிவூட்டல் எது தெரியுமா? நான் உங்களுக்கு என்ன பரிந்துரைக்கிறேனோ அதுதான் அப்படிங்கிறாரு. குர்ஆன் அல்லாஹ்வுடைய பரிந்துரை. இதை செய்ய, இப்படி செய்ய, அதை பண்ணாத, இதை பண்ணு, இதை இப்படி பண்ணு, அதை அப்படி பண்ணு. உண்மையில் மிகச்சிறந்த அறிவூட்டல் அல்லாஹ் உங்களுக்கு பரிந்துரைப்பதே ஆகும். அல்லாஹ் செவியேற்பவர், பார்ப்பவர். உண்மையிலே மிகச்சிறந்த அறிவூட்டல் அல்லாஹ் நான் உங்களுக்கு பரிந்துரைக்கிறதா அப்படிங்கிறார். மொத்த குர்ஆன் பாருங்க, 6346 வசனம். அது அனைத்துமே நமக்கு கடவுள் பரிந்துரைக்கக்கூடிய ஒன்றுதான். அது அல்லாஹ்வுடைய விருப்பத்திற்கு ஒப்பா உள்ளது, விருப்பத்திற்கு உள்ளது. நம்முடைய விருப்பத்திற்கோ வேதத்துடைய மக்களின் விருப்பத்திற்கோ உள்ளானது அல்ல. அது அந்த விவரிப்பு உண்மை நிறைந்தது, சத்தியம் நிறைந்தது. ஆக அல்லாஹ் நமக்கு பரிந்துரைப்பதுதான் மிகச்சிறந்த ஒரு அறிவூட்டல். அதுல நாம என்ன ஃபாலோ பண்றோமோ என்ற வரைக்கும் நம்ம ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணணும். ஒரு உதாரணத்துக்கு, நாம செய்யாத இன்னொருத்தருக்கு ஏவுறோம்னு வச்சுக்கோங்களேன்.
ஒருத்தருக்கு சொல்றோம், நான் செய்யறது இல்லை அந்த விஷயத்த. ஒரு சரணடைந்தவர் அந்த விஷயத்தை அவர் செய்யறது இல்லை. அவருக்கு ஏதோ ஒரு காரணம் அது இருக்கலாம். அதனாலதான் அல்ல அப்படி வாய்ப்புகள் கொடுக்கிறாரு. அவர்னால செய்ய முடியல. ஆனா அவர் பிள்ளைகளுக்கோ, உறவினர்களுக்கோ, நண்பர்களுக்கோ சொல்லலாம். ஆனா அங்க அந்த கண்டிஷன் என்ன, தன்னுடைய ஆன்மாவை மறந்த நிலையில் நீங்க சொல்லாதீங்க அப்படிங்கிறதான். உங்களுடைய ஆன்மாவை மறந்த நிலையில் மற்றவர்களுக்கு நீங்க நினைவூட்டாதீங்க அப்படிங்கிறார். அப்ப அவருக்கு தெரியும், நம்ம ஏதோ ஒரு காரணத்தினால அவர்னால அது செய்ய முடியாம இருக்கலாம், பலகீனமாக இருக்கலாம், விட முடியாம இருக்கலாம், செய்ய முடியாம இருக்கலாம், என்னமாவது ஒரு ரீசன் இருக்கும். ஐயோ நம்மளால முடியலையே, சரி நம்ம அவங்களுக்கு சொல்லுவோம். தன்னுடைய ஆன்மாவை மறக்காத நிலையில நம்ம சொல்லணும். மறந்த நிலையை நான்லாம் தொழுவுறது இல்லை, நீ தொழுவுடா அப்படிலாம் கிடையாது. என்னால என்னமோ தொழுவ முடியல, என்னால இந்த வழக்கங்களை விட முடியல, இப்படி கோவப்பட்டு இப்படி ஆயிட்டேன், எல்லாட்ட நான் மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கேன், நீ கொஞ்சம் பொறுமையாயிரு. இப்படி தன்னுடைய ஆன்மாவை ஞாபகத்துல வைத்துக் கொண்ட நிலையில நம்ம அறிவூட்டல்களை நம்ம சொல்லணும். கடவுள் சொல்றாரு, எல்லா விஷயங்களை பற்றியும் முற்றிலும் நான் அறிஞ்சிருக்கிறேன், நீங்கள் வழி தவறி சென்று விடாது இருக்கும் பொருட்டு இவ்விதமாக உங்களுக்கு நான் தெளிவுபடுத்துகின்றேன் அல்ல சொல்றாரு. சொல்றாரல்ல, எல்லா விஷயம் நினைச்சு கூட பார்க்க முடியல. வானம் பூமி ஆகியவற்றில் உள்ள அனைத்துமே எனக்கு தெரியும் அப்படிங்கிறது. அது பூமியின் ஆழத்துல இருந்தாலும் சரி, கடலினுடைய ஆழத்துல இருந்தாலும் சரி, நினைக்கல நெஞ்சம்லாம் பதறுது. எவ்வளவு சக்தி உடையவராக நம்ம ரட்சகர் இருக்கிறார். அவருக்கு எதிராக, அந்த சத்தியத்துக்கு எதிராக நம்ம அன்னைக்கு தர்க்கம் பண்ணிட்டு வந்தோம், இன்னைக்கு தர்க்கம் பண்ணக்கூடாது. நம்ம அதான் சொல்லாரு, நீங்கள் வழி தவறி சென்று விடாதிருக்கும் பொருட்டு அல்லாஹ் இவ்விதமாக உங்களுக்கு தெளிவுபடுத்துகின்றார். அல்லாஹ் எல்லா விஷயங்களை பற்றியும் முற்றிலும் அறிந்திருக்கின்றார். அல்லாஹ்வுடைய வார்த்தை நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய சக்தி இல்லைன்னா நம்மளுடைய நம்பிக்கையில தாங்க குறைபாடு. அல்லாஹ்வுடைய வார்த்தையானது நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய சக்தி பெறலைன்னு வச்சுக்கோங்க, அது நம்மளுடைய நம்பிக்கையின் குறைபாடு தான் தவிர கடவுளுடைய வார்த்தையின் குறைபாடு அல்ல. எந்த அளவுக்கு நம்ம தக்குவா சொல்றோமோ அந்த அளவுக்கு அறிவு, அது நமக்கு பல விஷயங்களை கற்றுக் கொடுக்கும். கடவுளின் வார்த்தையானது நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய அளவுக்கு சக்தி பெறவில்லை என்றால் நம்மளுடைய நம்பிக்கையில தான் குறைபாடு. அல்லாஹ்வுடைய வார்த்தையை கூறி நம்மளுக்கு ஒரு நெஞ்சத்துல அமைதி வரலன்னா அது இதயத்திலிருந்து வந்த வார்த்தை இல்லை, உதட்டிலிருந்து வந்த வார்த்தை தான். கடவுளுடைய வார்த்தைகள் சத்தியத்தாலும் நீதத்தாலும் நிறைந்திருக்கு. அது ஜி பூ பா அப்படின்னா நடக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி கடவுளுடைய வார்த்தைகளானது அதுதான் உண்மையான மந்திரம் என்பது. அதுதான், அது என்ன சொல்லுதோ அது நடக்கும். நீ நன்றி செலுத்தினா உனக்கு அதிகம் நடக்கும், அதிகம் கிடைக்கும். அதுதான் மந்திரம்ங்கிறது. அது என்ன சொல்லுதோ அது நடக்கும், அந்த வார்த்தை. அப்ப அல்லாஹ்வுடைய வார்த்தையானது நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கான சக்தி பெறலாம். அதுல நம்மளுடைய நம்பிக்கை தான் குறைபாடு. அல்லாஹ்வினுடைய பெயரை கூறுவதனால் நம்முடைய இதயங்கள் அமைதி பெறவில்லை என்றால் அது இதயத்திலிருந்து வரல, உதட்டிலிருந்து தான் வருது. நம்பிக்கை பற்றி கொள்ள சொல்லும் பொழுது கூட அல்லாஹ் சொல்றாரு, உங்களைப் போல் அவர்கள் நம்பிக்கை கொள்வார்களாயின் அப்போது அவர்கள் வழி நடத்தப்பட்டவர்களாக இருக்கின்றனர். அது என்ன உங்களைப் போல் அவர்கள் நம்பிக்கை கொள்வது? நம்பிக்கை என்பது உள்ளத்துல உள்ளதுல. அப்ப அந்த நம்பிக்கை, உங்களை போன்ற நம்பிக்கை என்பது என்ன, எதை சொல்லுது? அது கடவுள் மட்டும்தான் எல்லா சக்திக்கும் உரியவர் என்ற அந்த நம்பிக்கை அவர்கள் கொள்வார்களாயின் அப்போது அவர்கள் வழி நடத்தப்பட்டவர்களாக இருக்கின்றனர். அதுதான் நம்பிக்கை என்பது. கடவுள் நம்பிக்கை, நாங்க கடவுள் நம்பிக்கை கொண்டிருக்கேன்னு எல்லா மதத்தை சேர்ந்தவன் தான் சொல்றோம், பாக்குறோம். அன்னைக்கு எல்லாரும் சொல்றாங்க. ஆனா
உண்மையான சரணடைந்தவர்கள் நம்பிக்கை கொண்டது போல் நம்பிக்கை கொண்டால்தான் அவர்கள் வழிநடத்தப்பட்டவர்களாக இருப்பார்கள். கடவுளுக்கு மட்டுமே எல்லா சக்திகளும் உள்ளன என்று ஒரு அசைக்க முடியாத உறுதியான ஒரு நம்பிக்கை, அவரை தவிர எந்த ஒன்றுக்கும் சுயமான சக்தி இல்லை என்ற அந்த நம்பிக்கை, அதுதான் உண்மையான நம்பிக்கை. அந்த நம்பிக்கை தான் அவர்களை வழிநடத்தக்கூடிய ஒன்றாக இருக்குது. அல்லாஹ்வுடைய வார்த்தை இருக்குல்ல, அது ஞானம். ஞானம் அது அல்லாஹ் சொல்றாரு, தான் தேர்ந்தெடுக்கின்ற எவர் மீதும் அவர் ஞானத்தை அருள்கின்றார். மேலும் ஞானத்தை அடைகின்ற எவரும் ஒரு மாபெரும் அருட்கரையை அடைந்து விட்டார். அறிவு திறன் உடையவர்கள் மட்டுமே கவனத்தில் எடுத்துக் கொள்வார்கள். குர்ஆன் ஒரு ஞானம். அந்த ஞானத்தை நம்ம பெற்றிருக்கிறோம். அது என்ன சொல்றது, 7 கடலை மையாக்கி எல்லாம் பணம் ஆக்கினாலும் அது நிறைய இருக்கு. ஆனா அதனுடைய ஒரு துளி கடவுள் மட்டும் அப்படிங்கிற அந்த விஷயத்தை நாம அக்செப்ட் பண்ணியிருக்கோம், ஏற்றுக்கொண்டிருக்கோம், நம்பி இருக்கிறோம். இனி அந்த நம்பிக்கையை எவரும் நம்மளுடைய அந்த நம்பிக்கையை அசைக்க முடியாது. அந்த ஞானத்தை நாம் பெற்றிருக்கிறோம். நம்ம அந்த ஞானத்தை நம் மீது கடவுள் அருள் இருக்கின்றார். அது நாம் அடைந்த ஒரு மாபெரும் அருட்கொடை. அறிவு திறன் கொண்டவர்களாக நம்மளை அல்லாஹ் ஆக்கியிருக்கிறார். கவனத்தில் எடுத்துக்கொள்ளக்கூடியவர்களாக நம்மளை ஆக்கியிருக்கிறார் அல்லாஹ். அப்ப அப்பேற்பட்ட அந்த ஞானத்தை, கடவுளுடைய வார்த்தையை, நீதமான வார்த்தையை, அநீதமற்ற வார்த்தையை, எல்லையற்றதை, முழு உண்மை நிறைந்ததை, சிறந்த வழிகாட்டல் கொண்ட அந்த வார்த்தையை நாம பின்பற்றக்கூடியவர்களாக, அதை நம்முடைய வாழ்க்கையில் பிரயோகப்படுத்தக்கூடியவர்களாக அல்லாஹ் மட்டும்தான் ஆக்கி வைக்க முடியும். அதான் அவர் கருணை தான். அது எல்லாத்துக்கும் மேல கருணை. கருணைக்கு கீழே தான் மற்ற எல்லாம் வருது. அந்த கருணை கொண்டாலின்றி நாம் நஷ்டமடைந்தவர்களாகிறோம். அல்லாஹ் நம் மீது கருணை கொண்டு நம்மளை வெற்றி அடைந்தவர்களாக ஆக்கி அருள் செய்யன்னு சொல்லி இந்த உரையை முடிக்கிறேன். மாஷா அல்லாஹ், லா குவத்த இல்லா பில்லா, அல்ஹம்துலில்லாஹ்.